ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் துணிச்சலான தீர்மானங்கள் சரியான முறையில் செயற்படுத்தப்படுவதன் காரணமாக எல்டிடிஇ இயக்கத்திற்கு முடிவு காலம் நெருங்கிவிட்டது என்று அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். புதுமாத்தலன் யுத்த சூனிய வலயத்தில் பணைய கைதிகளாக வைக்கப்பட்டிருந்த மக்கள் விடுவிக்கப்பட்டமை இராணுவத்தின் வரலாற்று ரீதியான வெற்றியாகும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று பெரிய பல சாதனைகளை இன்று ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று பொதுவாக விடுதலை புலிகளின் பிடிக்குள் சிக்கியிருந்த சிறிய அளவு பிரதேசத்தில் சிக்கொண்டிருந்த மக்களை இன்று எமது படையினர் மீட்டிருக்கின்றார்கள். இது ஒரு இறுதி நடவடிக்கையாகவே நான் பார்க்கின்றேன். ஏனென்றால் விடுதலை புலிகளின் பிடி முற்று முழுதாக தளர்ந்திருக்கின்றது என்பதை இது காட்டுகின்றது. இன்று படையினரின் இந்த வீரமிகு செயற்பாட்டின் காரணமாக இன்று அந்த பிடிகள் மனித கடையங்களாக பயன்படுத்தப்பட்டு இந்த விடுதலை புலிகளால் பாரிய துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருந்த எமது மக்கள் தற்பொழுது மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்று 30,000க்கும் மேற்பட்ட மக்கள் தற்பொழுது படையினரின் கட்டுப்பாட்டு பிரதேசத்தை நோக்கி வந்து கொண்டிருப்பது மிகவும் ஒரு சந்தோஷமான செய்தியாக இன்று அனைத்து இலங்கை மக்களுமே பார்க்கின்றார்கள். ஏனென்றால் அந்த மக்களுக்காக இன்று அனைத்து இலங்கை மக்களுமே இன்று அந்த மக்களின் நிலைகளை அறிந்து வேதனைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். இன்று அந்த நிலை மாற்றமடைந்திருக்கிறது. இன்று அது மட்டுமல்ல, உலகமே இன்று ஒரு வியப்பாக ஒரு உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருந்த ஒரு ராணுவ நடவடிக்கை, அதாவது இந்த விடுதலை புலிகள் தவறான பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார்கள். உலக அரங்கிலே படையினர் கொண்டு போகின்றார்கள், தமிழரை கொள்கின்றார்கள் என்று அந்த வேளையில் உலகம் கூட இன்று அந்த ராணுவ நடவடிக்கையை அவதானித்துக் கொண்டு வந்திருந்தது. ஆனால் இன்று மிகவும் வெற்றிகரமாக இன்று எதுவித இழப்புமற்ற நிலையில் இன்று அந்த மக்கள் இன்று எமது பாதுகாப்பு படையினரால் மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த இடத்தில் நாங்கள் நிச்சயமாக எமது பாதுகாப்பு படையினரையும் பாதுகாப்பு படைகளை வழிநடத்துகின்ற தளபதிகளையும் நாங்கள் பாராட்ட வேண்டும். அது மட்டுமல்ல, இவ்விடத்தில் நாங்கள் முக்கியமாக நினைத்து பார்க்க வேண்டியவர் எமது மதிப்புக்குரிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள். ஏனென்றால் அவரின் இந்த ஒரு விடாமுயற்சியான ஏற்பாட்டின் காரணமாக இன்று முழு தமிழ் பிரதேசமுமே இன்றுடன் மீட்கப்பட்டு முடிந்தது என்றால் நான் கூறுவேன். ஏனென்றால் இந்த நடவடிக்கை இனி புலிகளால் அங்கு நின்று தாக்கு பிடிக்கவே முடியாது. அவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டார்கள் அல்லது எங்கேயவர்கள் ஓடிவிட்டார்கள். ஆகவே நிச்சயமாக இன்றுடன் அந்த முற்று முழுதாக எமது தமிழ் பிரதேசம் மீட்கப்பட்டிருக்கின்றது. எமது ஜனாதிபதியின் இந்த ஒரு முயற்சியின் பலனாக இன்று தமிழ் பிரதேசங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது. இன்று அதன் பலனை இன்று வடபகுதி மக்களும் மிக விரைவாக அனுபவிக்கப் போன்றார்கள். இன்று மீட்கப்படுகின்ற மக்களுக்கு குடியேற திட்டங்களும் இன்று வருகின்றவர்களை வரவேற்பதற்கான இடைத்தங்கள் முகாம்களும் ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது. இன்று சிறந்த முறையில் உணவு வழங்கல்களும் மருத்துவ வழங்கல்களும் அந்த முகாம்களிலே செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த மக்கள் சிறந்த முறையில் பராமரிக்கப்படுவார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் வந்ததன் பிற்பாடு மிக விரைவில் மீள்குடியேற்றங்கள் நடப்பதற்கான திட்டங்களையும் இன்று ஜனாதிபதி நேரடியாக கிளிநொச்சி மாவட்டத்துக்கு சென்று அங்கு உள்ள நிலைமைகளை பார்த்து இன்று அந்த தரை தோற்றத்துக்கு ஏற்ப கிரவுண்ட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ப அங்கு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காகவே இன்று எமது ஜனாதிபதி அங்கு கிளிநொச்சிக்கு சென்றிருந்தார். என்று மிக விரைவில் மீள்குடியேற்றங்களும் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இந்த மீண்டும் ஒரு முறை நாங்கள் இந்த ராணுவ நடவடிக்கையை வெற்றிகரமாக செய்த படையினரையும் தளபதிகளையும் அதே நேரத்தில் இந்த மீட்புக்காக உயர்த்தியாக செய்த படையினர்களை நாங்கள் இவ்விடத்தில் நினைவு கூர்ந்து இந்த வாழ்த்து செய்தியை எமது படையினருக்கு தெரிவித்து